உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். நான் இன்னைக்கு எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா உயிர் ஆர்கானிக்ஸ்ங்கிற ஒரு ஆர்கானிக் ஷாப்ல இருந்து தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கடையை பத்தி நான் டீடைல்ஸ் எங்க இருக்கு, இதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கிறத டீடைலா இந்த ஷாப்போட ஓனர் அந்த அண்ணா வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் நல்லசிவம். உயிர் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னு சொல்லிட்டு பிரான்சிஸ் வந்து கரூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா உயிர் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுங்கிறது உயிர் இயற்கை விவசாயிகளுடைய நேரடி விற்பனை நிலையமாக செயல்பட்டு வருது. இது 14வது கிளை இப்போ நம்ம கரூரில் ஆரம்பிச்சிருக்கோம். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து துவங்கி இது நடைபெற்று வருது. இயற்கை விவசாயிகளுடைய உற்பத்தி பொருள் அனைத்துமே நேரடியாக மக்களுக்கு சென்றடையணும், நஞ்சில்லா உணவு எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட இந்த இயற்கை விவசாய நேரடி விற்பனை நிலையத்துக்கு பொதுமக்களுடைய ஆதரவு பெருகி வந்துட்டு இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து இயற்கை விவசாயத்தை வந்து ஊக்குவிக்கிற விதமாக வந்து முதன்னு ஒரு ட்ரஸ்ட்டாக வந்து அவங்க எல்லாம் ஒன்று கூடி இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தி எல்லாத்தையும் இணைய விவசாயத்துக்காக மாற்றிக்கிட்டு வராங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து உற்பத்தி பண்ணுற பொருட்களை வந்து விற்கிறதுக்கான அவுட்லெட் தேவை அப்படிங்கிறப்ப தான் வந்து இதை நிறுவனமாக மாற்றி அவங்க வந்து இந்த உயிர் அப்படிங்கிறத வந்து விற்பனை அங்காடியை ஒரு பிராண்டடாக கொண்டுட்டு வராங்க. இதில் ஒரு சுமார் 550 பேருக்கு மேலே இயற்கை விவசாயிகள் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25,000 பயனாளிகளுக்கு மேலே வந்து ரெகுலரான கஸ்டமருக்கு வந்து காய்கறிகள்லேருந்து மளிகை பொருட்கள், சிறுதானிய வகைகள், பாரம்பரிய அரிசி வகைகள் அனைத்துமே வந்து மருந்து இல்லாத நஞ்சு இல்லாத உணவாக கூட வழங்கிட்டு வர்றதில் மிகப்பெரிய பங்காற்றிட்டு இருக்கிறாங்க. இது ஈரோட்டில் முதல் துவங்கினாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அப்படி விரிவுபடுத்தி இப்போ 14வது கிளையாக கரூர்லேயும் வந்து வந்திருக்கு. இதை வந்து நாங்கள் பண்ணணும், இதை பண்ணுறதுல வந்து நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். எல்லாருக்கும் வந்து நல்ல உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் ஒன்று எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து உங்களுடைய பங்களிப்பும் இயற்கை விவசாயத்தை நீங்கள் ஊக்குவிக்கிறதன் மூலமாக இதை அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு வந்து ரொம்ப இதாக இருக்கும். இப்போ நம்ம உயிரில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாட்களுக்கு காய்கறி வந்துட்டு இருக்குதுங்க. இப்போதைக்கு செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை இந்த வாரத்தில் 3 நாட்களுக்கும் வந்து காய்கறி கொண்டுட்டு வரோம். இது வந்து வாரத்தில் அனைத்து நாட்களும் கொண்டு வர்றதுக்கான முயற்சி எடுக்கிறோம். அதுக்கு வந்து பொதுமக்களாகிய உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் அதை சீக்கிரமாக விரைவில் செயல்படுத்திடுவோம். அதுபோக வந்து உங்களுக்கு எல்லா விதமான வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை ஜாமான்களும் சிறுதானியத்திலிருந்து உங்களுக்கு பாரம்பரிய அரிசி வகைகள்லேருந்து மாவு வகைகள்லேருந்து அனைத்துமே இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு பொருளாக நான் வந்து அதை பற்றின என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து முக்கியமான விஷயம், டோர் டெலிவரி எங்ககிட்ட அவைலபிள் உண்டு. அந்த நம்பரை வந்து அவங்ககிட்ட கொடுத்துறோம். நீங்கள் டோர் டெலிவரி எங்களை கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். டோர் டெலிவரி செய்யப்படும். ஒரு மினிமம் ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள வரைக்கும் நாங்கள் டோர் டெலிவரி பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையும் அவைலபிளாக இருக்குது. நாட்டு மாட்டு பால் கிடைக்கும். பால் மட்டும் வந்து உங்களுடைய ரெகுலர் புக்கிங் பேசிக்ஸில் மட்டும்தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். அவங்க அங்கேருந்து அனுப்புகிறாங்க. ஏன்னா ஒரு தடவை 2 தடவைக்கு அவங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஏதாவது ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு 2 நேரமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நேரமாக இருந்தாலும் சரி, ரெகுலர் பேசிக்ஸில் டெய்லியும் எடுத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். நாட்டு மாட்டு பன்னீர் கிடைக்கும். நாட்டு மாட்டு நெய் இது சம்மந்தப்பட்ட அனைத்துமே எங்ககிட்ட எப்பவுமே கிடைக்கும். பால் ஒன்று மட்டும்தான் உங்களுடைய ஆர்டர் புக்கிங்கில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். பழ வகைகளில் செவ்வாழை, நாட்டுப்பழம், அந்த மலை வாழைப்பழம், அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த டைமுக்கு என்ன பழம் வகைகள்லாம் கிடைக்குதோ அந்த பல வகைகள்லாம் விற்பனைக்கு வருங்க. இன்னைக்கு நான் போயிருந்தப்ப 2 வகை ஆப்பிள், கொய்யாப்பழம், பப்பாளி, அன்னாச்சி பழம், சப்போட்டா, கொடையரிஞ்சு இதெல்லாம் இருந்தது. தேங்காய் இருக்குது இவங்க கிட்ட, வெங்காயம், 2 வகை உருளைக்கிழங்கு, இதெல்லாமே இருக்குது. நீங்கள் முதல்ல அவங்க கிட்ட சொல்லி வச்சுருந்தீங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அன்னைக்கு அப்டேட்டுக்கு என்ன பல வகைகளும் காய்கறிகளும் வந்திருக்குதோ
விலைப்பட்டியலோட வந்து அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க வாட்ஸ்அப் குரூப்பில். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எடுத்து வைக்க சொல்லிட்டிங்கன்னா கூட எடுத்து வச்சுருவாங்க. நீங்கள் வந்து கூட பிக் பண்ணிக்கலாம். காலையில் 7:30 மணிக்குலேருந்து 8 மணிக்குள்ளே காய் எல்லாமே வந்துடுதுங்க. எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதெல்லாமே வந்து மருந்தடிக்காத காய்ங்கிறதுனால யூஸ்வலாக நம்ம வாங்கி பழகின காய்கறிகளுக்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது அது நல்லா தெரியுங்க. இவங்ககிட்ட எல்லா வகை காய்கறிகளும் இருக்குது. அன்னைக்கு நம்ம அவங்க ஃபார்மில் இருந்து என்ன நம்ம கடைக்கு வருதோ அதுதான் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கும். எல்லா நாளும் எல்லா காய்கறியுமே கிடைக்காதுங்க. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அவங்கக்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் போயிருந்த அன்னைக்கு எல்லா காயுமே இருந்தது. எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. இருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை, மாப்பிள்ளை சம்பா குக்கீஸு, சிறுதானிய பலகார வகைகள் பார்த்தீங்கன்னா பக்கோடா, மிக்சர், கருப்பட்டியில் செஞ்ச மைசூர் பாக்கு, இது மாதிரி சில வெரைட்டிஸ் இருக்குதுங்க. பிஸ்கட்லாம் வந்து இப்போ புதுசாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய், மரச்செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் மெட்டீரியல் முதல் வந்து நமக்கு ஆர்கானிக் தான். ஆர்கானிக் மெட்டீரியல் பயன்படுத்தி தான் மரச்செக்கு எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க, தர்றாங்க. அதே மாதிரி கடலை எண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய் இருக்குது, தேங்காய் எண்ணெய் இருக்குது. இது 1 லிட்டரு, 6 லிட்டரு, 5 லிட்டரு இந்த வகைகளும் நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லெண்ணெய்க்கு கருப்பட்டி தான் பயன்படுத்துறாங்க. நல்லெண்ணெய்க்கு சுத்தமான கருப்பட்டி, அதுவும் ஒரு சுத்தமான கருப்பட்டி மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. பல்கா வாங்குறவங்க 5 லிட்டர் கேன்ல வாங்கிக்கலாம். மேல இருக்கிறது எல்லாம் வந்து இயற்கை விவசாயம் பண்ற விவசாயிகளுக்கு வந்து அதனுடைய மூலிகை பூச்சி விரட்டி, இந்த தென்னை மரத்துக்கு தேவையான சத்து, இந்த மாதிரி அனைத்து வகையான பயிர்களுக்கும் இங்க வந்து இயற்கை மருந்து வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டு பஞ்சகாவியத்துல இருந்து வீட்டுல வச்சிருக்கக்கூடிய செடிகளுக்கு உயிர் பூஸ்டர், உயிர் கார்டன் சொல்லிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி தேவையான உரங்கள் இருக்கு. வீட்டு செடிகளுக்கான உரங்கள் தனியா இருக்குங்க. விவசாயிகளுக்கு, பெரு விவசாயிகளுக்கு தேவையான மருந்துகள் எல்லாமே நிறைய இருக்குதுங்க. நிறைய விவசாயிகள் வாங்கிட்டு போய் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இங்க கரூர்லயும் இப்ப ரெகுலரா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நெய், நாட்டு மாட்டு, சுத்தமான நாட்டு மாட்டு நெய்ங்க. இது வந்து கிரீம் எடுத்து பண்றது கிடையாது. தயிர் வீட்டுல மாதிரி வீட்டு முறைப்படி உர ஊத்தி சிலுப்பி எடுக்கக்கூடிய நாட்டு மாட்டு நெய்ங்க. தேன்ல வந்து 4 வகையான தேன் இருக்குதுங்க. மலை தேன் இருக்குதுங்க, மல்டி ஃபிளவர் தேன் இருக்கு, நாட்டு தேன் இருக்குதுங்க, முருங்கை தேன் இருக்குதுங்க. 4 வகையான தேன் இருக்குது. முருங்கை தேன் வந்து இது டிஃபரெண்டா இருக்கு. இது எதுல இருந்துங்க எடுப்பாங்க? முருங்கை மரம் அதிகமா இருக்கக்கூடிய தோப்புகள்ல வந்து அந்த தென்னை மரத்துல தேனீ கூடு கட்டி இருக்கு. இல்ல, இது வந்து பாக்ஸ்ல எடுக்கிறதாங்க. ஒரு 200 ஏக்கர் 150 ஏக்கர் அந்த மாதிரி முருங்கை தோட்டம் இருக்கிறதுக்குள்ள அந்த பாக்ஸ் வச்சு முருங்கை பூல இருந்து மட்டும் சேகரிக்கக்கூடிய தேன் எடுக்கிறதுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அயன் சத்து அதிகம். ஸோ மற்ற தேனை காட்டிலும் பாத்தீங்கன்னா அதோடைய ரேட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது ஏன்னா அது சீசன்ல மட்டும்தான் கிடைக்கும், மற்ற நாள்ல கிடைக்காது. சரி சரிங்க. இதெல்லாம் சோப் ஐட்டங்க. ஒரு 6 வகையான சோப்பு, 8 வகையான சோப்பு இருக்குதுங்க நமக்கு. மூலிகை சோப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுங்க. இது சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போக்குவரத்து எல்லாம் வந்து தீர்க்கக்கூடியதுங்க. ஷாம்பு, ஆயில் அதெல்லாம் இருக்கு. ஷாம்பு கிடையாதுங்க நம்ம கிட்ட. சீயக்காய் இருக்குது, குளியல் பொடி அந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் எண்ணெய்ங்க. இது வந்து மூலிகை தேங்காய் எண்ணெய்ங்க. இது வந்து காய்ச்சி இருக்கிறது, அந்த நம்ம வீட்டுல காய்ச்சற மாதிரி வந்து காய்ச்சியே கொடுக்குறாங்க. இது வெர்ஜின் ஆயில் சொல்லிட்டு தேங்காய் எண்ணெயில வந்து வெர்ஜின் ஆயில் வருதுங்க. இது வேப்பெண்ணெய். இது வந்து தைலம் வலி நிவாரணி, ஜலதோஷ நிவாரணி வந்துங்க, தலைவலி நிவாரணி இருக்கு. இது ஃபேசியல் பேக், பெண்களுக்கு அந்த முக இதுக்கு வந்து ஃபேசியல் பேக். இது குப்பமேனி தைலம், நம்ம ரெகுலரா பயன்படுத்தி இருக்கக்கூடிய இயற்கையான குப்பமேனி தைலம். வெர்மி கம்போஸ்ட் இதெல்லாம் இருக்குதுங்க. நம்ம வீடுகளுக்கு பயன்படுத்துறதுக்கு இருக்குதுங்க. செறிவூட்டினது இருக்குதுங்க. இப்போ இந்த காஸ்ட் அயன் பேனும் நீங்க சேல் பண்றீங்களா? அயன் பேன் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சப்பாத்திக்கு தனியா இருக்குதுங்க, தோசைக்கு தனியா இருக்குது. அரப்பு, சீயக்காய்ங்க. ஆண்கள் குளியல் பொடி, பெண்கள் குளியல் பொடி தனியா இருக்குங்க. சீயக்காயிலேயே வந்து நம்ம வீட்டுல வந்து உட்பொருட்கள் சேர்த்தி பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா இதுல சீயக்காய், கொள்ளு, பாசிப்பயிறு இதெல்லாம் சேர்த்து அரைச்ச சீயக்காய் தூள் தனியா இருக்குதுங்க. தனி சீயக்காயும் இருக்குதுங்க. பாத்திரம் விளக்குற பவுடர் இருக்குதுங்க.
துணி துவைக்கிறதுக்கான இயற்கை பொடி இருக்குதுங்க. நம்ம பேஸ்ட் இருக்குதுங்க, மூலிகை பேஸ்ட் இருக்குதுங்க. அதே மாதிரி சானிடரி பார்ட்ஸ் இருக்குதுங்க. கொசுவர்த்தி லிக்விட் வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல் லிக்விட் இருக்குதுங்க. இது வந்து நம்ம கொசுவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மற்ற கெமிக்கல்கள்லாம் வந்து ஸ்மெல் ஜாஸ்தி இருக்கும். வீட்டில் வந்து க்ளோஸ் பண்ணி டோர் வச்சிருக்கும் போது நெடி ஜாஸ்தி இருக்கும், மூச்சு திணறல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆஸ்மா கம்ப்ளைண்ட்லாம் சேராது. பட் ஆனால் இதில் வந்து ஹெர்பல்ங்கிறதுனால பிரீத்திங் ட்ரபிள் வராது, குழந்தைங்களுக்கு யாருக்கும் சைட் எஃபெக்ட் கிடையாதுங்க, நல்லா இருக்கும். இது என்னங்கண்ணா நோனி பழத்தினுடைய சாறு தாங்க, நோனி சாறு. இது வந்து பாத்தீங்கன்னா உடல்ல வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தினமுமே நிறைய பேர் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிற மாதிரி, நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரி காலையிலயும் மாலையும் எடுத்துக்கலாங்க. சர்க்கரை வியாதி இருக்காம நோனி பழங்களாங்க, நோனி பழத்துடைய இதுதாங்க. சர்க்கரை வியாதி இருக்கவங்க எல்லாம் வந்து நிறைய எடுத்துட்டு இருக்காங்க. ஓமதிரவம், சுத்தமான இயற்கை முறையில் செஞ்ச ஓமதிரவம் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அதை பயன்படுத்துறாங்க. ஹெல்த் மிக்ஸுங்க, இது வந்து சிறுதானிய ஹெல்த் மிக்ஸுங்க, பாரம்பரிய அரிசி ஹெல்த் மிக்ஸுங்க. இது வந்து நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்சி நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து ரோஸ்டட் சிறுதானிய ஹெல்த் மிக்ஸுங்க. இது வந்து நம்ம அப்படியே பால்லையோ சுடுதண்ணிலையோ போட்டு மாற்றி குடிச்சுக்கலாம். உளுந்தங்கஞ்சி வந்து நம்ம ரெடிமேட கொடுக்குறோங்க. பீட்ரூட் மால்ட்டு, இதுவும் நம்ம வந்து பால்ல கலந்து ரத்த விருத்திக்கு வந்து நிறைய பயன்படுத்துறாங்க. சளிக்கு இருமலுக்கு கொடுக்கறது. ஊறுகாயும் இருக்கு, ஊறுகாய் இருக்குதுங்க. எல்லாமே வந்து ஹோம்மேட் ஊறுகாய் தாங்க. நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிடுற அந்த சுவைக்கு 1% கூட வித்தியாசமே இருக்காது. உங்களுக்கு அதே இதுல கிடைக்குங்க. நெல்லிக்காய் ஜாம் இருக்கு, நிறைய வெரைட்டி ஊறுகாய் இருக்குதுங்க. கொஞ்சம் வெரைட்டி வராம இருக்கு, தீர்ந்து இருக்கு. சரிங்கண்ணா. தேன் நெல்லி மாதிரி இது தேன் வாழைங்களா? வாழைப்பழத்தை தேன்ல ஊற வச்சு, வாழைப்பழத்தை வந்து ட்ரை பண்ணி அதை தேன்ல ஊற வச்சு கொடுக்குறாங்க. தூதுவளை ஊறுகாய் ஒன்று மட்டும் தான் இருக்குதுங்க, இதெல்லாம் போயிடுச்சு. ஒன்று வந்து தரை கழுவுற திரவங்க, ஒன்று வந்து துணி துவைக்கும் திரவம். இயற்கை முறையில் விரும்புறவங்க அதை வாங்கி. இது வாசம்லாம் இந்த யூஸ்வலா கடையில வாங்குறது அந்த டிடர்ஜென்ட் வாசம் வராதுங்க. இது வந்து வாசம் எப்படி இருக்கும்? நம்ம நேச்சுரலான அந்த மூலிகையோட வாசம் என்ன பயந்தா அதனுடைய வாசம் தான் இருக்குங்க. சரிங்க. இது வந்து ஸ்க்ரப் வந்து வெட்டிவேர் ஸ்க்ரப். நாட்டு மல்லிங்க, நாட்டு மல்லி, பொட்டுக்கடலைங்க, நம்ம சிறுதானிய மாவு வகைகள், சாமை மாவு வாங்கினா அப்படியே தோசை கரைச்சி ஊத்தி சப்பாத்தி போடுறது, தோசை எந்த மாவு கூட வேணாலும் சேர்த்து இது பண்ணிக்கலாங்கண்ணா. எல்லாமே இருக்குங்க. சாமை, வரகு, புளி வந்து இது நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி புளிங்களா இல்ல குடம்புளிங்க? அந்த புளி குடம்புளி இல்லைங்க, நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி புளி இருக்குதுங்க. அந்த சில ஐட்டம் வந்து ரேரான புளி வந்து அந்த சீசன்ல மட்டும் கிடைக்கும், மத்த டைம்ல இருக்காது. இதெல்லாம் கொட்டை எடுத்து இது பண்றது புளி தான். வரகு, சாமை மாவு, திணை மாவு, இது எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க. நம்ம வந்து வேற எந்த இதானாலும் இதை பயன்படுத்தலாம். கொள்ளு மாவு, பச்சரிசி மாவு, பச்சை பயிறு, பாசிப்பயிர் மாவு, இது வந்து சிறுதானிய சப்பாத்தி மிக்ஸ். ஆல்ரெடி அப்படியே ரெடியா இருக்கு. ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம அதை கரைச்சி வச்சுட்டு அப்படியே பயன்படுத்திக்கலாங்க. சிறுதானிய சப்பாத்தி மிக்ஸ் மாதிரி பலதானிய தோசை மிக்ஸ் இருக்குதுங்க, சிறுதானிய தோசை மிக்ஸ் இருக்குதுங்க. பலதானிய தோசை மிக்ஸ்ல வெறும் சிறுதானியம் மட்டும் வருமாங்கனா இல்ல மத்தது எல்லாமே கலந்து? பச்சை பயிறு, கடலை பயிறு, அந்த மாதிரி மத்ததும் சேர்ந்து, சிறுதானியம் இல்லாம மத்ததும் சேர்ந்து கலந்துதான் வரும். பலதானிய தோசை மிக்ஸ் தனியா இருக்குதுங்க, சிறுதானிய தோசை மிக்ஸ் தனியா இருக்குதுங்க. மாப்பிள சம்பா தோசை மிக்ஸ் மாவு தனியா இருக்குதுங்க, மாப்பிள தோசை மிக்ஸ் தனியா இருக்குதுங்க. ஓ சரிங்க. கோதுமை மாவு, இது கோதுமை மாவு வந்து நம்ம பியூரான கோதுமையில இருந்து அப்படியே நம்ம இது பண்றதாங்க. எந்த விதமான இதுவும் பிரிக்காத அனைத்து நியூட்ரியம். ஆனா இப்ப கோதுமை வந்து இங்க எங்கேயும் விளையறது இல்லைங்க, யார்கிட்டயாவது வெளிய இருந்துதான். ஆமா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்த்ல இருந்து சில விவசாயிகள் வந்து இயற்கை பண்ற விவசாயிகளை அவங்களோட டையப் வச்சிருக்காங்க. இவங்களுடைய இதுல வந்து அவங்களுடைய அங்கேயும் இயற்கை முறையில வர்ற கோதுமை மட்டும்தான் வாங்கி இந்த ட்ரஸ்ட்ல வந்து அவங்களும் ஒரு மெம்பரா இருக்கிறாங்க. அது இல்லாம இவங்களுடைய கியூசி வந்து அவங்க மேற்பார்வையில் அவங்க வந்து விசிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, பிளான்ட் விசிட் பண்றாங்க. அதன் மூலமா அதை எடுத்து கோதுமை எடுத்து இங்க ஸ்டோர் பண்ணி, ஏன்னா அரிசி எல்லாமே இங்க விளைய வச்சு வர்றது, கோதுமை வந்து கண்டிப்பா வந்து கன்சியூமருக்கு வந்து வருதுங்க. காஷ்மீர்ல வந்து ஒரு விவசாயி வந்து அங்க பயிர் பண்றாருங்க. அவரு வந்து இந்த ட்ரஸ்ட்லயும் ஒரு மெம்பரா இருக்கிறாருங்க. சோ அவர் இயற்கை முறையில பண்ணி அனுப்புறது மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. அது சீசனபிள்ல மட்டும்தான் கிடைக்கும், மற்ற நாள்ல கிடைக்காதுங்க. இங்க ஸ்டோரேஜ் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து ஸ்டோரேஜ் பாயிண்ட் அவல் பூந்தரைங்கிற இடத்துல வந்து வேர் ஹவுஸ் இருக்குதுங்க.
வருஷத்துல ஒரு தடவை ஈல்டு வரக்கூடிய பொருள்லாம் குளிர்பதனை வந்து எடுத்து அவங்க பதப்பட அந்த வச்சிருந்த முறையெல்லாம் வந்து மாசம் அப்பப்ப சுத்தம் பண்ணி பேக் பண்ணி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ராகி மாவு, ராகி மாவு இருக்குங்க, கடலை மாவுங்க. நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய அனைத்து எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி டேட் எல்லாமே போட்டு எல்லாமே எக்ஸ்பைரி டேட் இருக்குதுங்க. மேக்ஸிமம் வந்து அங்க இருந்து நமக்கு கடைக்கு ஷாப்க்கு வந்ததுல இருந்து ஒரு 20 நாள்ல இருந்து 30 நாளைக்குள்ள பயன்பாடு ஆயிருங்க. அந்த அளவுக்கு மட்டும் தான் ஸ்டாக் வைக்கிறோம். எவ்வளவு பொருள் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள விற்கிதோ அந்த அளவுக்கு மட்டும் தான் உள்ள கொண்டுட்டு வருவோம். ரொம்ப நாள் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இயற்கை முறையில் இருக்கிறதுனால பூச்சி வந்துடும். அதுக்கு தான் கேட்டேன். எக்ஸ்பைரி டேட் எல்லாமே இருந்ததுன்னா தான் மக்களுக்கு வாங்குறவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். கருப்பு உளுந்து, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு இருக்குங்க. இந்த உப்பு, கல் உப்பு, தூள் உப்பு ரெண்டுமே இருக்குங்க. இது மண்ணு கட்டின பருப்புங்க. தோரம் பருப்புல பாத்தீங்கன்னா 3 வகை இருக்குதுங்க. நார்மலான தோரம் பருப்பு இருக்குதுங்க, மண் கட்டின தோரம் பருப்பு இருக்குது, மண் கட்டி முளை கட்டின தோரம் பருப்பு இருக்குதுங்க. சரிங்க. பாசிப்பயிறு, பாசிப்பருப்பு ரெண்டுமே இருக்கு. பாசிப்பயிறு இருக்குங்க, பாசிப்பருப்பு இருக்கு. இது வறுக்காத பருப்பு தானுங்கண்ணா? பாசிப்பருப்பு வறுக்காத பருப்புங்க. சுண்டல் இருக்குதுங்க, கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் ரெண்டுமே இருக்கு. நரிப்பயிறு, வெள்ளை சுண்டல் ரெண்டு இருக்குங்க. தட்டைப்பயிறுங்க, பச்சை பயிறு உடைச்சது இருக்குதுங்க. இது வந்து இப்ப நம்ம வீட்ல எல்லாம் வந்து நெரிச்சு எடுக்கிற மாதிரி தொலியோட இருக்குதுங்க. ஆமா, தொலியோட இருக்குங்க. முழுசான முழு பயிரும் இருக்கு. இது கோதுமை ரவைங்க. நம்ம சிறுதானியம் பாத்தீங்கன்னா குதிரைவாளி, திணைங்க, வரகு, சாமை, பனிவரகு எல்லாமே எல்லா வகையான சிறுதானியங்களும் நம்மகிட்ட இருக்குதுங்க. கோதுமையில 2 இருக்குதுங்க. சம்பா கோதுமையும் இருக்குதுங்க, நம்ம நார்மலான கோதுமையும் இருக்குதுங்க. பச்சைக்கடலை பருப்பு, மொச்சைங்க, கொள்ளு, கடலை பருப்பு இருக்குதுங்க, நாட்டு கம்பு. இது வந்து குத்துனகு இது தவிடு எடுத்த கம்பு தாங்க. மொட்டை கம்பு இருக்குதுங்க. நம்ம நாட்டு கம்பு இருக்கு. நம்ம வந்து அப்படியே நம்ம மிக்ஸில அடிச்சு பயன்படுத்திக்கலாங்க. உமி நீக்குனது தான் அது. குதிரைவாளி, வரகு, சிவப்பு சோளம், வெள்ளை சோளம், சிவப்பு சோளம் ரெண்டுமே இருக்குதுங்க. ராகி, நிலக்கடலை பருப்பு, தட்டைப்பயிர் பருப்பு, உளுந்து, மிளகு வகைங்க. சுத்தமான மிளகு, எந்த விதமான கலப்படம் எதுவுமே இல்லாத சுத்தமான மிளகுங்க. பொடி எல்லாமே அவங்க அரைச்சு நம்ம எதுவுமே நம்ம வெறும் பாக்கெட் மட்டும் தான் இங்க வரும். ஆமா, எல்லாமே விற்பனைக்கு அங்க இருந்து வரக்கூடியது மட்டும் தான் நம்ம விற்க முடியுங்க. வேற எதுவும் நம்ம உள்ள இருந்து பண்ண முடியாது. எல்லாமே தர கட்டுப்பாடு செக் பண்ணி அவங்களோட இதுல இருந்தா வருதுங்க. மளிகை ஜாமானம் பூரா, செலவு சாமானம் பூரா இருக்கு. சீரகம், மிளகு, வெள்ளை மிளகு வந்து இப்ப ரேட் அதிகம் தானுங்கண்ணா. மத்த இந்த கருப்பு மிளகு கம்பேர் பண்ணும்போது வெள்ளை மிளகு வந்து ரேட் அதிகமா தான் இருக்கும். கொஞ்சம் வருங்க, வித்தியாசம் வரும். அதே மாதிரி கசகசா எல்லாமே இருக்குதுங்க. ஜாதி பத்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஓமப்பொடி இருக்குதுங்க, ஓமம் இருக்குது. பேப்பரும் இதுவும் வேறையா இருக்குங்க. முதல்ல எல்லாம் ஸ்டார்டிங்ல வச்சதான் மாறி மாறி போயிடுச்சு. சீரகம், சோம்பு எல்லாமே இருக்குதுங்க. இது வந்து காய வச்ச பச்சை பட்டாணி. காய வச்ச பச்சை பட்டாணிங்க. பட்டாணியினுடைய நிறம் இதுதாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலா கலர் கூட்டி கடையில் இருக்கிறதெல்லாம் நல்லா ஒரு மாதிரி பச்சையா இருக்குங்க. அது கலர் போட்டு அது தண்ணியில ஊற வச்சாவே அந்த கலர் தனியா வந்துரும். இதுதான் பியூரான கலருங்க. இது வந்து அந்த சீசன் அப்ப பச்சை பட்டாணியில இருந்து பட்டாணி எடுத்து காய வச்சு அப்படியே பேக் பண்றது. கடுகுலயே 2 வெரைட்டி இருக்கு. 2 வெரைட்டி இருக்கு. சிறுங்கடுகு இருக்கு, பெருங்கடுகு இருக்கு. இதெல்லாம் அரிசி வகைங்க. பாரம்பரிய அரிசி பாத்தீங்கன்னா புல்லங்காருங்க, ராஜமுடி, கருப்பு கவனி, மாப்பிள சம்பா, பூங்காருங்க, இது மாதிரி இருக்குதுங்க.
நிறைய பேர் வந்து பாரம்பரிய அரிசினா இந்த சிவப்பு ரகத்தை மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவு வகையிலான வெள்ளை அரிசியே இருக்குதுங்க. இது வந்து வெள்ளை இது சிவப்பு வந்து ராஜமுடிங்கிறது வந்து இந்த வர்றதே அந்த சிவப்பு வெள்ளையும் கலந்துதான் வருங்க. இப்போ நம்ம நார்மலா சாப்பிடக்கூடிய அரிசி பாத்தீங்கன்னா சிவன் சம்பான்னு சொல்லி இருக்குதுங்க. சிவன் சம்பா நம்ம நார்மலா சாப்பிட பொன்னி அரிசி மாதிரி வெள்ளை அரிசி தானுங்க. தங்கச்சம்பா, தூய மல்லின்னு ஒன்று இருக்குதுங்க. இதெல்லாம் பவானி அரிசிங்க, இட்லி அரிசி, IR20, இது எல்லாமே நம்ம ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய சாதாரண இந்த பட்டத்தீட்டு அரிசிக்கு பதிலாக நம்ம பாரம்பரிய அரிசியே நம்ம சமைக்கலாங்க. நார்மலா எப்பவும் போல சமைக்கிற மாதிரி தான், எப்பவும் போல வெள்ளையா தான் இருக்கும் உணவு. ஆனா உணவுடைய டேஸ்ட்டை நீங்க நல்ல வித்தியாசத்தை உணர முடியும் சமைச்சு பாக்குறப்ப. அந்த அதுல வந்து சத்து அந்த டேஸ்ட் எதுவுமே இருக்காது. இதுல வந்து அந்த சாதத்தை சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்ல வித்தியாசத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளவு சத்து இருக்குங்கிறது. இப்ப மத்த அரிசியுமே யூசுவலா சமைக்கிற மாதிரி சாதமா வச்சு இது பண்ணிக்கலாம். ஆனா வேகிறதுக்கு டைம் கொஞ்சம் எச்சாகும். மாப்பிள சம்பா, கருப்பு கவுனி, குள்ளங்கார் இதுதான் வந்து உங்களுக்கு சமைக்கிறது 8 மணி நேரம் ஊறணும். அது வந்து நம்ம ரெகுலர் உணவுல பயன்படுத்த முடியாது. அது மாவாவோ கஞ்சியாவோ பண்ணி தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஆனா இந்த அரிசிகள்லாம் பாரம்பரிய அரிசிகள் பாத்தீங்கன்னா சீக்கிரம் நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சா போதும். நீங்க எப்பவும் போல கழுநீர் எடுத்து நீங்க எப்பவும் போல தண்ணி நம்ம நார்மலா வீட்டை சமைக்கிற அரிசிக்கு என்ன வைக்கணும் அதே மாதிரி வச்சு சமைக்கலாம். நல்லா உணவு நல்லா டேஸ்டா வரும். ஆரோக்கியமான உணவு. இட்லி அரிசி தனியா இருக்கு, சாப்பாட்டு அரிசி தனியா இருக்கு, இட்லி அரிசி தனியா இருக்குதுங்க. அதே மாதிரி பனங்கள் கண்டுங்க, நம்ம குங்குளியம் சாம்பிராணிங்க, இது சுத்தமான இதுதான் சாம்பிராணியினுடைய வந்து குங்குளியம் தான் பியூரானது. சரிங்க. நாட்டு மாட்டு திருநீருங்க, நம்ம குங்குமம், மஞ்சள் குங்குமம், ஊதுபத்தி இருக்குங்க, இயற்கை முறையில் செஞ்ச ஊதுபத்தி இருக்குதுங்க. பனங்கள் கண்டு, இந்த மஞ்சள் பாத்தீங்கன்னா இது ஒரு தனித்தன்மை இருக்குதுங்க. எல்லா பக்கம் வந்து வேச்ச மஞ்சளை தான் அரைச்சு உங்களுக்கு பொடியா வருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உயிர் சத்துக்களினுடைய அளவு கம்மியா இருக்கும். இது வந்து பச்சை மஞ்சள்ல வந்து அரைச்சு வரக்கூடிய மஞ்சள். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் அதிகம், அதனுடைய முழு சத்தையும் அப்படியே உங்களுக்கு அதுல கிடைக்குங்க. இது எல்லா பக்கம் இது கிடைக்காதுங்க. இப்ப நாங்களே வீட்டுல வந்து விரலி மஞ்சள் வாங்கி தான் அரைக்கிறோம்னா, ஆனா அதெல்லாமே வேவிச்சு விவசாயிங்கிட்ட இருந்து வாங்குறது தாங்க. அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து பச்சை மஞ்சள் அரைச்சு வர்றதுங்க. இது வந்து அப்படியே பச்சை மஞ்சள் காய வச்சு அரைச்சு எடுக்கிறது. மஞ்சள் மேக்ஸ் வேச்சு ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக வேச்சிடுவாங்க. வேச்ச மஞ்சள் வந்து உங்களுக்கு அதனுடைய சத்துக்கள் வந்து கம்மியா தான் வரும். மோசம் இல்லை, இவ்வளவு நாள் பயன்படுத்தி அதை விட இது வந்து உயிர் சத்துக்கள் அதிகம். அந்த மஞ்சளே சீக்கிரம் வண்டு வந்துரும். அப்ப இதுக்கு இன்னும் சீக்கிரம் வண்டு வந்துரும். தேவைக்கு மட்டும் தான் அப்பப்பதான் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இது சில சீசன்ல வந்து இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது இதெல்லாம் கிடைக்காம போயிருது. கொஞ்சம் அதுல ஒரு எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அந்த கிராப் ஏதாவது விளைஞ்சிருச்சுன்னா அடுத்த மழை காலத்துல மஞ்சளை வந்து ரொம்ப நாளுக்கு ப்ரிசர்வ் பண்ண முடியாது. வெயில் காலத்துல ஒன்னும் ஆகாது. மழை காலத்துல பூஞ்சை எல்லாம் வந்துரும், இல்லைன்னா வண்டு வந்துரும். இப்ப ஷாப் ஆரம்பிக்கும் போது இப்ப இது வந்து பிரான்ச் ஆரம்பிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் மஞ்சள் தான் முதல்ல வைப்பாங்க. ஆனா எங்களுக்கு வந்து மஞ்சள் இல்ல, ஸ்டாக் சுத்தமா இல்ல. அந்த மழை பெஞ்சதுல வந்து எல்லாம் அழிஞ்சு போனாலும் அடுத்த கிராப் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இப்பதான் ஒரு 20 நாளா அந்த மஞ்சள் வந்துட்டு இருக்குதுங்க. ஓப்பனிங் கூட ஒரு பாக்கெட் சாம்பிள் வைக்கிறது கூட மஞ்சள் இல்ல. அப்போ நீங்க வந்து என்னன்னா இயற்கை முறையில் இருக்கிறத சில பொருள் இல்லைன்னா அது இல்லதான். அடுத்தது உருவாகி அதை ரெடியாகி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் எடுத்து. சில குறைபாடுகள் இதுல ஒன்னு ரெண்டு, அது ஒண்ணுதான் குறைபாடு தவிர மற்றபடி கறி மசால் பொடி எல்லாம் யூஸ்வலா நம்ம எல்லாம் யூஸ் பண்ற மாதிரியே தாங்க. வீட்டு முறைப்படி வீட்லயே வந்து ஒவ்வொரு விவசாயிகளும் அந்த மாதிரி இப்ப இதுலயே எல்லாமே மூலப்பொருட்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. இதுல என்னென்ன இருக்குங்கிறது எல்லா பாக்கெட்லயுமே அதனுடைய உட்பொருட்கள் வந்து கம்பல்சரி போட்டிருப்பாங்க. வாங்குறவங்களுக்கு அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், பார்த்து வாங்கிக்கலாம். சிக்கன் மசாலா இருக்கு, சிக்கன் குழம்பு மசாலா இருக்குது, கொள்ளு ரசப்பொடி இருக்குதுங்க, ரசப்பொடி இருக்குதுங்க, ஆளி விதை, ஜாதிக்காய்ங்க, கடுக்காய் பொடி, ஆவாரம்பூ பொடி, நிலக்கடலை சாதப்பொடி, எள்ளு சாதப்பொடி இருக்குதுங்க, செவ்வாழைக்காய் பொடி இருக்குது, மாங்காய் சாதப்பொடி இருக்குதுங்க, முருங்கைக்கீரை சாதப்பொடி இருக்கு, முருங்கை சூப் இருக்குதுங்க, முருங்கை பவுடர் இருக்குது. நிறைய பேர் வந்து முருங்கை இதை வந்து நேரடியா அயன் சத்தை எடுத்துக்க முடியாதவங்க ஏதாவது குழம்புலயோ போகும்போது மற்ற அவங்க செய்யற உட்பொருட்களை பயன்படுத்திக்கலாம். இல்ல டீ காஃபில வந்து போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. அதே மாதிரி கிரீன் டீ இருக்குதுங்க. அதே மாதிரி உயிர் நோனி மூலிகை டீ வந்து இப்ப புதுசா வந்திருக்குதுங்க. புதுசா இப்பதான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டீ பவுடர் இருக்கு, காஃபி பவுடர் இருக்கு, டீ தூள் இருக்கு, காஃபி இருக்குதுங்க. இது முருங்கை கேப்சூல்ஸ் இருக்குதுங்க. டேப்லெட்டா யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கலாங்க.
தேன் வாழைன்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்ப உலர் தேன் வாழை வந்து இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. மஞ்சளும் விரலி மஞ்சளும் நமக்கு வந்து கிடைக்குங்க. பெருங்காயம் வந்து நமக்கு உண்டுங்க. கடைசியில் இருக்கிறது பஜ்ஜி போண்டா மிக்ஸிங். ட்ரை மட்டும் தான் வருங்க. ரொம்ப நாள் அதை ஸ்டாக் பண்ண முடியாது. ஸ்டாக் மட்டும் இல்லாமங்க இப்ப இது வந்து உங்களுக்கு அந்த பதமா இருக்கிறது வந்து இங்க எங்கேயும் நம்ம மரம் இல்லைங்கண்ணா. பதமா இருக்கிறது வந்து பறிச்சு எண்ணெய் எல்லாம் தடவி அது இது பண்ணிதான் மேல வந்து நீங்க அந்த கோட்டிங் கொடுத்தாதான் அது வந்து நீண்ட நாள் இருக்குன்னா கெட்டு போயிடும். சோ அதனால ட்ரைங்கிறதா நீண்ட நாளைக்கு வைக்க முடியும். கெமிக்கல் இல்லாம பண்ணா ட்ரை தான் பண்ண முடியும். அதனால உலர் திராட்சை, பாதாம், முந்திரி எல்லாமே இருக்கு. மேல இருக்கிறதுலாம் விதைங்களாங்க. விதைங்க வீடுகள்ல செடி வைக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி விதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டை வெளியில வச்சா கருக்குடி இருக்கிறதுனால நாங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறோம். கருப்பட்டி இங்க இருக்குங்க. கருப்பட்டி இருக்குங்க. வெல்லம் இருக்கு. உருண்டை வெல்லம் இருக்குங்க. சுக்கு கருப்பட்டி இருக்கு. கருப்பட்டி மட்டும் ஸ்டாக் தீர்ந்துருச்சுங்க. அது சீசன் கொஞ்சம் கிடைக்கும் டிமாண்டாவே இருக்குது. அவல் இருக்குதுங்க. எல்லா வகையான அவல் நமக்கு இருக்குங்க. சிறுதானிய அவல், அந்த பாரம்பரிய அரிசி வகை அவலும் இருக்குங்க. ஆனா இது என்னங்க? இது கடுக்காய். கடுக்காய் பெரிய பேக்கெட்டா இருக்குதுங்க. இவ்வளவு வந்து சேல்ஸ் ஆகுங்களா? பெருசு வாங்கிட்டு போய் இல்ல இப்ப இந்த மாதிரி அவங்க சில பேர் வாங்குறாங்க. அதுக்கு தான் அனுப்பிச்சிருக்காங்க. இதை பத்தி நான் டீட்டெயில் வந்து நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். சின்ன பாக்கெட்ல போட சொல்லி. சரிங்க. ஏன்னா இவ்வளவு கடுக்காய் வாங்கிட்டு போய் ஒன்னும் யூஸ் இல்லைங்க. அதுக்காக கேட்டேங்க. பிரியாணி எல்லாம் மற்றது எல்லாமே அரிசி கீழே இருக்கிறது பூரா அரிசி வந்து பாரம்பரிய அரிசிங்க. நம்ம சீரக சம்பா அரிசி இருக்குதுங்க. பிரியாணி அரிசிங்க. பாஸ்மதி ரைஸ் இருக்குது. பாஸ்மதி இருக்குதுங்க. இது பாஸ்மதிங்க. இதெல்லாம் பாஸ்மதி தானுங்க. ஆனா இது வந்து அந்த லாங் கிரெயின்ஸ், அந்த நீளமா இருக்கிற அந்த கிரெயின்ஸ் வர்றது இல்லைங்க. அது மாதிரி அது வராதுங்க. அது ஓரளவுக்கு தாங்க வரும். நீங்க வந்து அது ஆர்டிபிஷியல் பண்ணா தான் அந்த மாதிரி ரொம்ப நீளமா வருங்க. இல்ல ஓரளவுக்கு நம்ம நார்மலா விட கொஞ்சம் நீளமா இருக்குமே தவிர அந்த ரொம்ப நீளமா அந்த மத்த பிராண்ட்ல வர்ற அந்த நீளமா சன்னமான அரிசி வந்து இயற்கை முறையில வராதுங்க. நாட்டு சக்கரை இருக்குதுங்க. நாட்டு சக்கரை இருக்கு. முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன். இதெல்லாம் பனங்கருப்பட்டி, இந்த அரிசி வகைகள் தான். பனங்கருப்பட்டியும் 2 பனங்கள் கண்டு 2 இருக்குங்க. இது வந்து நம்ம கருப்பு பிளாக் இருக்குதுங்க. பட் பிரவுனும் இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இயற்கை முறை தானியங்கள், சிறுதானியம், அரிசி இல்லைன்னா மற்ற பொருட்கள், மளிகை பொருட்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உயிர் ஸ்டோர் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸ்டோர் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரூர்ல எல்ஜிபி பெட்ரோல் பங்க்கு மேல் வர சந்து ஒன்று வரும். அதுல உள்ள வந்தா கடைசியில உயிர் அங்காடின்னு அவங்க போர்டே வச்சிருப்பாங்க. நீங்க பார்த்து உள்ள வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத எடுத்துக்கலாம். அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது டோர் டெலிவரி வேணும்னாலும் நீங்க ஸ்டோருக்கு ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டு கூட அவங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா டோர் டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.